வணக்கம். இந்த வீடியோவில் 65 வயதிற்கு மேல் ஓய்வூதியர்களுக்கு 15% கூடுதல் பென்ஷன் உயர்வு சார்ந்து புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு ஓய்வூதியர்களுக்கு 80 வயதிற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அதிகரித்த ஓய்வூதியத்தினுடைய பலன்கள் 65 வயதிலிருந்தே கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழுவானது மீண்டும் ஒரு பரிந்துரையை முன்வைத்துள்ளது. இந்த திட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான அரசு ஓய்வூதியர்களுக்கும் பெரிய அளவில் நிதி நிவாரணமானது கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும், அதே போல் வயது அடிப்படையில் ஓய்வூதிய உயர்வு என்பது எவ்வாறு செயல்படுத்தப்படும், ஓய்வூதியர்கள் அந்த பலன்களை எவ்வாறு பெறுவார்கள் என்பது குறித்து அனைத்து விவரத்தையும் இந்த பதிவிலை பார்ப்போம். ஓய்வூதியர்களுடைய வயதிற்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதிய உயர்வினை அமல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. தற்போது உள்ள விதிகளின் அடிப்படையில் 80 வயதிற்கு பின்புதான் 20% கூடுதலாக ஓய்வூதியம் கிடைத்து வருகிறது. இந்த கூடுதல் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய விதி என்பது வயதிற்கு ஏற்ப அதிகரிப்பு செய்யப்படும். புதிய திட்டத்தின் அடிப்படையில் இந்த கூடுதல் ஓய்வூதிய பலன்கள் வழங்கக்கூடியது 65 வயதிலிருந்து தொடங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற குழுவினுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஓய்வூதிய உயர்வு என்பது வயதிற்கு ஏற்றவாறு எவ்வளவு அதிகரித்து வழங்கப்படும் என்பது சார்ந்து பார்க்கலாம். 65 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு தாங்கள் பெற்று வரக்கூடிய ஓய்வூதியத்தை விட 5% கூடுதலாக வழங்கப்பட வேண்டும். 70 வயதை கடந்தவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியமும், 75 வயதை கடந்தவருக்கு 15% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். 80 வயதை கடந்தோருக்கு 20% கூடுதல் ஓய்வூதியம் தற்போது வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 80 வயதில் கிடைக்கக்கூடிய இந்த அதிகரித்த ஓய்வூதியத்தினுடைய நன்மைகள் 65 வயதிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த பல ஆண்டாக மத்திய அரசு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு கண்டறிந்தது. இது போன்ற பரிந்துரைகள் இதற்கு முன்பும் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசு இதில் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் வயதாகும்போது சரியான வயதில் நிதி உதவியை பெறக்கூடிய வகையில் இத்திட்டத்தை மறு பரிசீலனை செய்யுமாறு நாடாளுமன்ற நிலைக்குழு மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த விதி ஏற்கனவே பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இமாச்சல பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இந்த விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசை பொறுத்தளவில் இன்னும் இந்த விதி அமல்படுத்தப்படவில்லை. சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தி இருப்பதால் மத்திய அரசு மீது இதை அமல்படுத்துவதற்கான அழுத்தம் அதிகரித்துள்ளது. மூத்த ஓய்வூதியர்கள் வயதாகும்போது மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. முதியோருடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அரசு அதிக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்கக்கூடிய வயதை 80லிருந்து 65ஆக குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் இது குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்புகள் இதுவரை வெளிவரவில்லை. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.